ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படம் கடந்த வியாழக்கிழமை வெளியானது. படம் வெளியான ஒரு வாரத்தில் உலகளவில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் ஒரு முறைக்கு பல முறை தேட்டர்களை பார்த்து படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. ஆடியோ லான்ச்சிங் போன்ற எந்த ப்ரமோஷனும் இல்லாமல் படக்குழுவினர் படத்தை வெளியிட்டாங்க. இந்த படத்தை தளபதி விஜய் என்ற பெயருக்காகவே ரசிகர்கள் பார்த்து கொண்டாடிட்டும் வராங்க, பார்க்க குவிந்துட்டும் வராங்க. இதற்கு காரணம் விஜயோட கடைசி 2வது படமாக இது இருக்குது. முதல் 4 நாட்கள் படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கவில்லை என்ற நிலை தான் இருந்தது. ஆனால் இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் வார நாட்கள் அப்படின்றதுனால நிறைய பேர் படத்தை பார்க்க துவங்கினாங்க. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க அனைவருமே இரவு காட்சி மாலை காட்சிகள் பார்த்து ரசித்தாங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு சமீபத்தில் அளித்த பேட்டியில் கோட் படத்தில் எதுக்காக எத்தனை கேமியோ ரோல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளித்த அவர் ஹாலிவுட்டில் மார்வல் படங்கள் வந்தாலே கொண்டாட்டமான படமாக தான் இருக்கும். சமீபத்தில் வெளியான டெட்பூல் கூட திரைப்படமும் அதே வகையில் தான் இருக்கும். அந்த மாதிரி தமிழில் படங்கள் வருவதே கிடையாது. அப்படி ஒரு படமாக தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடப்படுவதற்காகவே இந்த கோட் படத்தை நான் கொடுக்க நினைத்தேன், கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு வெங்கட் பிரபுவும் கூறினாங்க. பெரிய படங்கள்னாலே விமர்சனங்களும் ட்ரோல்களும் வருவது சகஜம்தான். அப்படி தான் விஜய் அரசியலுக்கு நுழைய இருக்கிறதுனால அவர் மீது தாக்குதல் அதிகமாகவே இருக்குதுன்னு பலரும் கருத்துக்களும் தெரிவித்துட்டு வராங்க. போன வாரம் செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை கோட் திரைப்படம் வெளியானது. இன்றோட வியாழக்கிழமை 7 நாட்களாவது. இது வரைக்கும் 7 நாட்களில் உலகளவில் 350லேருந்து 360 கோடி வரைக்கும் வசூல் செய்திருப்பதாக தகவல்களும் வெளியாகிருக்கு. நாளை வெள்ளிக்கிழமைன்றதுனால தமிழில் எந்த ஒரு படமும் வெளியாகாத நிலையில் இந்த வாரமும் விஜய் படத்துக்கு கூட்டம் வருவனும் அதிகபட்சமாக 500 கோடி படம் வசூலிக்கும்னு கருத்துக்களும் நிலவிட்டு வருது. பிகில் படத்தை தொடர்ந்து விஜயை வைத்து ஏஜிஎஸ் தயாரித்த படம் தான் கோட் திரைப்படம். பிகில் படம் 180 கோடியில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் 300 கோடி வரைக்கும் வசூலை ஈட்டியது. அதே போல் இந்த படம் கோட் திரைப்படம் 400 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்டு 500 கோடி வரைக்கும் வசூல் செய்தாலே லாபம் தான் குறிட்டும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிடி உரிமம் 120 கோடிக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு. அதே போல் சேட்டலைட் உரிமை ஜி நெட்வொர்க் 90 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு ஆடியோ ரைட்ஸ் 20லேருந்து 25 கோடி வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. ஆக மொத்தத்தில் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த படம் லாபம் தானும் சொல்லப்படுது. அதே போல் விஜய் போன்ற மாஸ் ஹீரோக்களை வைத்து எடுத்த இந்த திரைப்படம் அந்தளவுக்கு மாஸ் அளவில் லாபத்தை பெறவில்லை என்னும் சொல்லப்படுது. இந்த ஆண்டு இதுவரைக்கும் வெளியான தமிழ் படங்கள்லேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக கோட் திரைப்படம் இருக்குது. வசூல் சாதனையை வேட்டையன் மற்றும் கங்குவா படங்கள் முறியடிக்குமா அப்படின்றது நாமும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.